இங்கிலீஷ்ல வாட் இஸ் யுவர் நேம் எனக்கு தெரியும் ஆனா சும்மா கேட்டேன். வாட் இஸ் மை நேம் இஸ் அபூபக்கர். என் பேரு வாட் இஸ் யுவர் நேம்னா வாட் இஸ் யுவர் நேம்னா உங்க பேரா? ஆமா. ஹவ் ஓல்ட் ஆர் யூனா என்ன? ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னா என்ன? ஹவ் ஓல்ட் ஆர் யூனா உனக்கு எத்தனை வயசு? ஹவ் ஓல்ட் ஆர் யூனா அப்படின்னா உனக்கு நீ சொல்லு அத. ஹவ் ஓல்ட் ஆர் யூ? வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? ஃபாதர் தெரியாதே. வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம்? ஃபாதர்னா யாரு? ஃபாதர்னா என்னன்னு சொல்லுங்க. ஃபாதர்னாவா? ஃபாதர்னா அப்பா. அல்ல எப்படி ஃபாதர்னா யாரு? அல்ல அப்பா. வாட் இஸ் யுவர் பெட் நேம்? பெட்னா பெட்னா நாய்க்குட்டி பூனைக்குட்டி அந்த மாதிரி பெட் நேம். நாய்க்குட்டி பூனைக்குட்டி அது. வாட் இஸ் யுவர் நேம்? ஃபுட் டுடே? டு யூ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னா என்ன? டு யூ லைக் ஐஸ்கிரீம்? ஐஸ்கிரீமா? உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? How was your night அப்படின்னா என்ன? நைட்டு எப்படி இருந்தது? கிளைமேட் எப்படி இருக்கு? நான் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவேன்? இப்ப மழை பெய்யுது அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவேன்? இட்ஸ் ரெய்னிங். எப்படி சொல்லுவ? இட்ஸ் ரெய்னிங். ரெய்னிங்னா மழை பெய்யுதுன்னு அர்த்தம். ரெயின்னா மழை. ரெயின் ரெயின் கோ அவே அப்படின்னு படிச்சிருக்கியா இல்லையா? ரெயின்னா மழை. Do you like watch? என்ன பண்ணீங்க? உனக்கு வாட்ச் பிடிக்குமா? பாத்தா வாட்ச். வாட்ச் பிடிக்குமே. முட்டை போட்டா முட்டை போட்டு சாப்பிடலாம். வாட்ச் வாட்ச் இல்லடா வாட்ச் வாட்ச். வாட்சா பிடிக்கும். ஆனா கேம் விளையாடுற மாதிரி போன் விளையாடுற மாதிரி இருக்கிற மாதிரி. அப்பா நீங்க போன் வந்தா இருக்கிற மாதிரிலாம் வாட்ச் வாங்குங்க. எனக்குன்னு உங்களுக்கு அப்படி வாங்கினோன்னே எனக்கு என் வாட்சுக்கு போன் பண்ணுங்க சரியா? அப்போ என்ன பண்ணு பாப்போம். ஆமா சின்னதா இருந்தாலும் பரவாயில்லையா? கொஞ்சம் பெருசா நீங்க போட அளவுக்கு. எனக்கு பெருசா வாங்குவேன். உன் கைக்கு சின்னதா தானே இருக்கும். உன் கை சின்ன கை தானே. நான் தான் பெரிய பெண்ணா ஆட்டல. வேற என்ன லைட்டர் பிடிக்குமா? லைட்டர் பிடிக்கும். லைக் லைட்டர். லைட்டர் நெருப்பு பிடிக்குமா? லைட்டர் ரெண்டு வாங்கலாமா? உங்களுக்கு
ம். காந்தத்துல இருக்க லைட் வாங்கிட்டு வரவா? சிகரெட் பட்டதுக்கு வேற என்ன வேணும்? யூ வாண்ட் டு பை, உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வரவா? மழை பெய்யுதா நல்லா? தலை கீழே வைக்கும் போது என்ன சொல்லுவ? அல்லாஹ் அக்பர். இல்ல, குனியும் போது அதெல்லாம் ஞாபகம் இருக்கா, மறந்துட்டியா? மறந்துட்டேன். வெரி குட். அதெல்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்ல. சுபஹான ரப்பியல் அலா அப்படின்னு சொல்லணும் தலை கீழே வைக்கும். என்ன துவா கேட்ட? நீங்க குளிச்சுட்டுலாம் வரேன்னு சொன்னீங்களே, வீடு எங்க எடுத்துக்கிட்டீங்க? வீடுலாம் இல்லடா, அது ரூம்டா. வண்டி ஓட்டுறதுக்கு ஓனர் எடுத்துக்கிட்ட ரூம். தனியா நான் எடுத்துட்டு இருந்தாதான் அபூபக்கரை கூட்டிட்டு வந்திருப்பேன் அந்த வீட்டுல. அந்த ரூம்ல நிறைய பேர் இருப்பாங்க. அம்மாவுக்கு சூடு வச்ச வீட்டுல அந்த வீடு 2000 ரூபாய், 2500 ரூபாய். 2 வேலை சொல்லிங்க. நான் ஒரு கேட்டு ஒரு வேலை தான். 2000 ரூபாய். 2000 ரூபாய். 2 லட்சம். ஆமா, எப்படி கரெக்டா சொல்ல? எனக்கு தெரியாது. ஆனா தெரியாமலே கரெக்டா சொல்லிடுறியா? தெரியாமதான் சொன்னேன். 2 லட்சம் மாடி சேர் போட்டீங்களா? சரி, நாங்க ரூம்ல என்ன பண்ணீங்க? ரூம்ல படம் பாப்பேன். படம் பாத்தீங்களா? நேற்றுலாம் அதுக்குதான் போன் எடுக்கல, படம் பார்த்துட்டு இருந்தேன். நேற்று நைட்டு நீ போன் பண்ணீங்க. என்ன படம்? பேய் படம். பேய் படம். சரி, என் போன்ல நான் சொல்ல படம்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? அது வந்து ஒரு படத்துல பேய் படத்துல அவங்களுக்கு நான் நிறைய பேர் இருப்பாங்களே. என்ன நிறைய பேர்? எப்படி இருக்கு? என்ன படம்? என்ன வரும்? அந்த பேய் படம் உங்க போன்ல எல்லாம் நான் பார்த்தேன். அந்த ஒரு பேய் படம். ஆமா, அந்த பேய் படம் தூங்கும் போது பேய் வருமே. அதான் அந்த படம் எடுத்தீங்க போன்ல. அதுக்கப்புறம் பப்ஜி கேம் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் புஷ்பா படம் எடுத்தீங்க. அதுக்கப்புறம் சிவானா? புரியல. மொட்டை சிவா, கட்ட சிவா. அது அதான் எல்லாமே பார்த்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் சொல்றிய? எப்படி மறக்கலையா? இல்ல, தியேட்டர்ல எல்லாம் போய் ஏதோ ஒரு படம் பாத்தியா? என்ன படம்? படம் பேர் சொல்ற. ஜெயிலர். இந்த படம் பேர். அதுல என்ன வரும்? அதுல கொல்லுவான் எல்லாருமே. அதுல ஒரு டைலாக் மனப்பாடம் பண்ணீங்க, அது என்ன? அந்த டைலாக் 3 பேரையும்
அதுல ஒரு பேர் கெட்டவன் சுத்தில வச்சு அடிப்பானே அது. ஆமா, அந்த இதை பார்த்துதானே அந்த கயிறுல கட்டி தொங்க விட சொன்னேன். ஆமா. அதுல அவன் என்ன சொல்லுவான்? அதுலயா அந்த ஜெயில அந்த ரஜினியாக்கு நல்லவனா இல்ல அவன் இவனா சுத்தில வச்சு அழிச்சவனா கெட்டவனா? கெட்டவன். கெட்டவனா? நான் பண்ணதெல்லாம் பார்த்து இருந்துகிட்டு என்னைய கொல்ல பாக்கியா அப்படின்னு. ஆமா, அதனால என் கூடயே இருந்து என்கிட்டே இறக்கம் காட்டுங்கன்னு சொல்றியேன்னு அதுவா? இன்னொன்னு சொல்லுவானே, காமெடியா ஒருத்தன் இருப்பானே, அவன் சொல்லுவானே, அது என்ன சொல்லுவான்? குண்டா ஒருத்தன் கண்ணாடி போட்டு இருப்பானே, அவன் என்ன சொல்லுவான்? ஏன் இப்படி கொன்ன அப்படின்னு கெட்டவன் பையன கள்ளி போட்டேன்னு சொல்லுவான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இதுல இன்னொன்னு சொல்லுவான்லடா, பாத்தியா விட்டு போற பாத்தியா? பாத்தியா என்ன சொல்லிக்காரு? ஓடி வராது பாப்பா, கூட வந்த பாப்பா விட்டு போவாது பாப்பா சொல்லிக்காரா இல்லையா? அதான், அதெல்லாம் இன்னும் ஞாபகமா இருக்கா? வேற என்ன படம் பார்த்த? பார்த்தேன் வந்து படம். ஒரு படத்துக்கு அவன் கூட்டிட்டு போலாது. கூட்டிட்டு போலையா? ஒரு நாள் படம் பார்க்க போனப்ப மூஞ்சி படம் அதெல்லாம் மூடிட்டாங்க. ஸ்கூட்டில செல குத்துறாங்கல்ல, போனதுனால மூடிட்டாங்களா? இன்னொரு பார்த்தேன், அது அதோட பேர் மறந்துச்சு. என்ன வரும்? பேய் படமா? பேய் படம்லாம் இல்ல, பேய் படம்லாம் இல்ல, என்னமோ படம். என்ன வரும் அதுல? யார் நடிச்சிருப்பா? அந்த ஜெயிலர்ல ஒரு சொல்லிட்டா வெட்டி கலைச்சு போட்டுவேன் அப்படின்னு ஜெயிலர் சொல்லுவாங்க. ஆமா, எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கியா? ஒரு தடவை தான் பாத்தியா அந்த படம்? ஒரு தடவை பார்க்கும் போதே எல்லாமே ஞாபகம் இருக்கா? ஆமா. அப்படி ஒரு தடவையில எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டா? எல்லாத்தையுமே அப்படிதான். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனீங்கன்னா எல்லாத்தையும் படிச்சு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அது யோசனை இல்லதான். இருந்தாலும் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணாதான் நல்லா படிச்சு மார்க் எடுத்தாதான் நல்லா படிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? எனக்கு முதல்ல ஸ்கூல் ஆசைல, எனக்கு முதல்ல வீடு ஆசைலாம். நானா ஒரு வீடு கட்டணும்னு ஆசை, பெயிண்ட் அடிக்கணும், வீடு கட்டணும். வீடு தானே கட்டிடலாம், மண்ணிலேயே வீடு கட்டிடலாமா? நிம்மல, ஆமா நிம்மலையே வீடு கட்டிடலாம். கட்டுறதுக்குலாம் நிறைய யோசிக்கணுமே, மேலெல்லாம் எப்படி கட்டுறது, மேல இருக்கிறதெல்லாம் எப்படி உழுவாம இருக்கிறதுலாம் யோசிச்சு கட்டணுமே, நிறைய யோசிக்கணுமே, நிறைய ஐடியா. மேலையும் சவுறு வச்சுக்கலாம், சைட்லலாம் சவுறு எப்படி கட்டுவ? சிமெண்ட் தண்ணி சிமெண்ட், அதுக்கப்புறம் அதுல கல்ல வைக்கணும்.
அவ்வளவுதான். அவ்வளவுதான் வீடு. அப்புறம் பெயிண்ட் அடிக்கணுமே. ஆமா கரெக்ட். ஆனா நம்ம ஒரு கலர் பெயிண்ட் வாங்கணும். என்ன கலர்னு சொல்லிட்டா? ஸ்லை ப்ளூ ப்ளூ கலர்ல, இல்லைன்னா கிரீன், இல்லைன்னா ப்ளூ. ரெண்டுல எது? கிரீன். நீங்களே முடிவு பண்ணுங்க. கிரீன். அப்பனா கிரீன் பெயிண்ட். அப்பனா கிரீனே வாங்கிடலாம். கிரீன் அந்த மரத்துக்குலாம் மேட்ச் ஆகும். அதனால கிரீனே வாங்கிடலாமா? நீங்க சொன்ன மாதிரி வாங்கிடலாம். அப்புறமா கிரீன் தானே கீழே இப்ப காட்டுல அந்த கல்ல எல்லாம் மொட்டை மாடியா பெருசு பெருசா இருக்குமே, அதெல்லாம் மொட்டை மாடியில வச்சிடலாம். மொட்டை மாடியா வச்சிடலாம். அப்பதான் ஜாலியா இருக்கும். மழை பெய்ய நான் உனக்கு ஒரு இது வாங்கி தரேன், பில்டிங் கட்டுற மாதிரி பசில் ஒண்ணு. அதுல சின்ன சின்னதா கட்டி ஒரு கேம் மாதிரி ஒரு இது வாங்கிட்டீங்களா? அப்பா காந்தமா வரும்போது காந்தம் வாங்கிட்டு வாங்க. காந்தம் எடுக்கலாம் மண்ணுல இருந்து. காந்தமா ஞாபகம் இருக்கா? அதுக்குலாம் ஏதாவது ஸ்பீக்கர் இருக்கணும். அந்த ஸ்பீக்கருக்குள்ள இருந்தாதான் அதெல்லாம் உடைச்சு எடுத்தாதான் அதுக்குள்ள இருக்கும் காந்தம். வேற கம்முல எல்லாம் ஒட்டுமா காந்தம்? கம்முல எல்லாம் ஒட்டாது, இரும்புல ஒட்டும். அந்த மண்ணுல உட்காந்துருந்தோமே அதுல இருக்கிறதுல எல்லாம் சின்ன சின்ன காந்தம் எல்லாம் அதுல ஒட்டும். அந்த மண்ணுல உட்கார்ந்து இருந்தோம்ல, சின்ன சின்னதா காந்தம் இருக்கும், அது ஒட்டும். இரும்புல ஒட்டும். காந்தமும் ஒட்டும். அப்பனா வரும்போது காந்த வாங்கிட்டு வாங்க. பால் பால சின்னதா இருந்துச்சு, அதே மாதிரி காந்தம். கடையில் போய் அங்க காந்தம் கொஞ்சம் காந்தம் மட்டும் எடுத்துட்டு வந்து காந்தம் தயாரிக்கலாம். எப்படி எல்லாமே காந்தம் வச்சிருக்கான்? இரும்பெல்லாம் எடுக்கலாம். அதெல்லாம் வச்சுதான் குட்டி குட்டி பாலா தயாரிக்க. மெர்க்குரி பாத்திருக்கியா நீ? ஒட்டி ஒட்டி மெர்க்குரி பாத்திருக்கியா? மெர்க்குரி நெருப்பா? மெர்க்குரி நெருப்புடியா? மெர்க்குரி பாதரசம். மெர்க்குரி நெருப்பா? நெருப்புலாம் இல்ல, மெர்க்குரி. அதுனா அது வந்து தண்ணி மாதிரி இருக்க இரும்பு, கையில தண்ணி மாதிரி ஓடும் வெயிட்டா. இல்லனா அது வாங்கிட்டு வந்தீங்களா? அதெல்லாம் நிறைய காசு. அதெல்லாம் நிறைய காசு. 2000 ரூபாய் 4000 ரூபாய் இருக்கும். நிறைய காசு வேணும். நிறைய காசு வராது. நிறைய காசு வராது. அதான் வந்து 4000 ரூபாய். அப்பனா காந்தமே வாங்கிட்டு வா. சரி நீ வச்சுட்டு போய் விளாடு. சொல்றா. வாங்கிட்டு வரேன். எங்க இருக்குன்னு பாத்து வாங்கிட்டு வரேன். துவா கேக்குறியா? ஆட்டோ வாங்கணும்னு. ஆமா 10 ரூபா 5 ரூபா.
ஞாபகப்படுத்து வரும்போது. அப்பா வாங்கி தரேன். சரி வச்சிரு.